ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி எனக்கும் என்னுடைய ஒரு சில நண்பர்களுக்கும் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியை போய் பார்க்குறதுக்காக வேண்டி ஒரு சான்ஸ் ஒன்று கிடச்சிருந்தது. ஸோ அங்கே போனப்போ நான் என்ன புதுசாக அந்த ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் கற்றுக்கிட்டேன், அங்கே நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தேன், அப்சர்வ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்கூடவும் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் முகமது யஹ்யா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது முகமது யஹ்யா ஸ்பீக்ஸ். முதல் விஷயம், உள்ளக்க நாங்கள் என்டர் ஆனதுக்கப்புறம் எங்களுடைய பெயர்களை வந்து ரெஜிஸ்டர் புக்கில் எழுதி முடித்ததுக்கப்புறம் ப்ராப்பரான டைமிங்க்கு உள்ளக்க எல்லாம் போயாச்சு. போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்களுடைய மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அங்கே செக்யூரிட்டி ரூமில் வச்சுட்டு போக சொல்லிட்டாங்க. ஸோ எங்களுடைய மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க. ஃபோட்டோஸ், வீடியோஸ், உள்ளக்க ஆடியோ, எனிதிங் எதுவுமே பண்ண முடியல. எதுவுமே என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் உங்களுக்கு வந்து எப்படி புரிய வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோவில் நான் என்னென்ன பார்த்தேன் அப்படிங்கிறத பற்றி. ஸோ உள்ளக்க நுழைஞ்சிட்டோம். அதாவது பிளான்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஸோ வாங்கி வச்சதுக்கப்புறம் உள்ளக்க போனோம். ஸோ ஃபர்ஸ்ட் அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிளான்ட்டுக்குள்ளே உள்ளக்குள்ளே ஒவ்வொரு செக்ஷன்ஸ் இருக்கும், நான் ஒன்றா சொல்கிறேன். போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, சேஃப்டி, அதாவது மாஸ்க், அப்புறம் ஹெட் கேப், அப்புறம் ஷூ கவர், இதெல்லாம் கம்பல்சரி. இது வந்து போட்டுட்டு தான் நம்ம உள்ளுக்குள்ளேயே பிளான்ட்டுக்குள்ளேயே நுழைய முடியும். ஸோ இன் ஆர்டர் டு மெயின்டைன் தி சேஃப்டி, நம்மளால் வந்து எதுவும் ஒரு டஸ்ட் பார்ட்டிகிள்ஸோ இல்லை வேறு எதுவுமே நம்மளால் வந்து கண்டாமினேட் ஆகிடக்கூடாது, தப்பாக நடந்துடக்கூடாது அங்கே தயாரிக்கப்படுற மருந்துகளில். ஓகே, இப்போது சேஃப்டி வேறு எல்லாம் ஃபுல்லாக போட்டாச்சு. போனதுக்கப்புறம் நாங்கள் ஃபர்ஸ்ட் போன செக்ஷன் என்ன அப்படின்னா, ரா மெட்டீரியல் செக்ஷன், அதாவது ஸ்டோரேஜ். அந்த மருந்து தயாரிக்கிற, அதாவது ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் உள்ளுக்க வரணும். நம்ம ஒரு மருந்தை தயாரிக்கணும்னா, ஒரு டேப்லெட்டோ இல்லை ஒரு சிரப்போ எதுவும் தயாரிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு ரா மெட்டீரியல் வேணும், ஒரு நல்ல சோர்ஸ்லேருந்து. ஸோ அந்த ரா மெட்டீரியல் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஏரியா தான் ஸ்டோரேஜ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வர்ற மருந்து எல்லாமே பல்காக தான் வரும். ஒரு பெரிய கண்டெய்னர் பேரல்ஸில் வரும், ஒரு மூட்டையில் கூட வரும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த மருந்துடைய குவாலிட்டி, அந்த மருந்துடைய தன்மைகளை பொறுத்து அந்த கண்டெய்னருடைய ஷேப்ஸ் மாறும். ஸோ அந்த மாதிரி வித்தியாசமான கண்டெய்னர் எல்லாமே உள்ளக்க வச்சுருந்தாங்க. உள்ளக்க பார்த்தோம், நல்லா ப்ராப்பராக நீட்டாக அடுக்கி இருந்தது. அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ரா மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செக்ஷன் ஒன்று எனக்கு புதுசாக நான் ஒன்றும் பார்த்தேன், டீடஸ்டிங் ஏரியா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டீடஸ்டிங் ஏரியா என்ன அப்படின்னா, இப்போ அந்த ரா மெட்டீரியல் தயாரிக்கிற இடத்துல இருந்து இந்த பிளான்ட்டுக்கு வரணும் இல்லையா? ஸோ அப்படி வர்ற அந்த கேப்பில் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அந்த கண்டெய்னரில் ஏதாவது ஒரு தூசி இல்லை மற்ற தேவையில்லாத பார்ட்டிகிள்ஸோ மேலே அதில் ஒட்டிகிட்டு இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டஸ்ட் பார்ட்டிகிள்ஸோ இல்லை ஏதோ அந்த 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 மருந்துக்கு வந்து அஃபெக்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி டீடஸ்டிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டீடஸ்டிங் ஏரியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கண்டெய்னர்ஸ் இருக்குதுல்ல, ஃபுல் வேக்யூம் கிளீனரை வச்சு அவங்க வந்து அதை வந்து எல்லாம் தேவையில்லாத டர்ட் பார்ட்டிகிள்ஸ், அப்புறம் தேவையில்லாத தூசி இதெல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. ஸோ அந்த கண்டெய்னர் வந்து கம்ப்ளீட்டாக ப்யூராக இருக்கும், க்ளீனாக இருக்கும். இப்போ அடுத்து, ஸோ வந்திருக்கிற மெட்டீரியல் வந்து உண்மையிலேயே நம்ம ஆர்டர் பண்ண மெட்டீரியல் தானா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்திற்கு ரொம்ப சிம்பிளான ட்ரக் தான், பேராசிட்டமாலே வச்சுக்கிறோம். இப்போ அந்த பிளான்ட்டில் பேராசிட்டமால் ட்ரக்கை இந்த ரா மெட்டீரியல் தயாரிக்கிற இடத்துக்கு வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரா மெட்டீரியல் வந்துருச்சு. இப்போ ரா மெட்டீரியல் அங்கே அந்த தயாரிக்கிற இடத்துல சொல்லிட்டாங்க, நாங்கள் பேராசிட்டமால் டெலிவர் பண்ணிட்டோம் அப்படின்னு. இவங்களுக்கும், அதாவது இந்த பிளான்ட்டுக்கும் பேராசிட்டமால் வந்துருச்சு. இப்போது இந்த பேராசிட்டமால் உண்மையிலேயே பேராசிட்டமால் தானா அப்படின்னு செக் பண்ணணும். அதை செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜுக்கே போகும். ஸோ இப்படி ஒரு ரா மெட்டீரியல் வருது, உண்மையிலேயே நம்ம ஆர்டர் பண்ண ரா மெட்டீரியல் தானா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக வேண்டி குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ அப்படி அந்த சைடு அந்த டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறோம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாம்பிள் தான் அண்டர் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த டீடஸ்டிங் ஏரியா புதுசாக தெரிஞ்சது. அப்புறம் இந்த அண்டர் அனாலிசிஸ் இந்த வார்த்தை எனக்கு புதுசாக தெரிஞ்சது. கண்டிப்பாக நம்ம தியரியிலலாம் படிக்கும்போது படிச்சிருப்போம், பட் எல்லாருக்கும் எல்லாம் தெரியணுங்கிற அவசியம் இல்லைல்ல. ஸோ அங்கே நான் போய் கற்றுக்கிட்டது இந்த டீடஸ்டிங் ஏரியா ஃபர்ஸ்ட், அப்புறம் இந்த அண்டர் அனாலிசிஸ். இந்த அண்டர் அனாலிசிஸ் அப்புறம் இது வந்து போகும்.
போய் இன்கேஸ் ஓகே வந்திருக்கிற மருந்து பேராசிட்டமால் தான் அப்படிங்கிற பட்சத்தில் அது அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் ஒட்டி திரும்ப அந்த ஸ்டோரேஜ் ஏரியாவுக்கு வரும். ஸ்டோரேஜ் ஏரியாவில் உள்ளுக்குள்ளே ரெண்டு ஏரியாஸாக அப்புறம் பிரியும். என்ன அப்படின்னா அக்செப்டட் மெட்டீரியல்ஸ், ரிஜெக்டட் மெட்டீரியல். அதாவது வந்திருக்கிற மருந்து உண்மையிலேயே பேராசிட்டமால் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அக்செப்டட் ஸ்டோரேஜ் ரூம், அக்செப்டட் மெட்டீரியல் ஏரியா அதுக்குள்ளே போயிடும். வந்திருக்கிற மருந்து இன்கேஸ் பேராசிட்டமால் இல்லை வேறு ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது ரிஜெக்டட் ஏரியாவுக்குள்ளே போயிடும். ஸோ இது 2 பார்ட்டாக பிரிஞ்சது. நாங்கள் பார்த்தது அந்த அக்செப்டட் ஏரியாவை பார்த்தோம். ஓகே, இப்போ அந்த ரா மெட்டீரியல்ஸ் ஏரியா முடிஞ்சுது. இந்த ரா மெட்டீரியல் ஏரியாவுக்கு உள்ளுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். உள்ளுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி கிராஸ் ஓவர் பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த கிராஸ் ஓவர் பெஞ்ச் என்ன அப்படின்னா இந்த பக்கம், அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம நார்மலாக ஒரு ஷூஸை எடுத்து நம்ம ஸ்லிப்பர்ஸோ இல்லை ஷூஸோ வாட்டெவர் நம்ம எடுத்து உள்ளக்க போட்டு போகக்கூடாது. அந்த ஷூஸை என்ன பண்ணணும்னா ஒரு எண்டில் வச்சுட்டு அந்த கிராஸ் ஓவர் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டே அப்படியே அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ அப்படி ஷிஃப்ட் பண்ணுறப்ப அந்த சைடு வந்து நம்மளுக்கு அவங்களே ஒரு ஸ்லிப்பர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்லிப்பர்ஸை தான் யூஸ் பண்ணிட்டு போகணும். அதாவது மெயினாக என்ன அப்படின்னா கண்டாமினேட் ஆகிடக்கூடாது, எந்த ஒரு டஸ்ட்டுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அந்த கிராஸ் ஓவர் பெஞ்சை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கிராஸ் ஓவர் பெஞ்சோடைய ஃபங்க்ஷன் இதான். தேவையில்லாத இம்ப்யூரிட்டிஸ், தேவையில்லாத டர்ட் பார்ட்டிகல்ஸ் உள்ளக்க போயிடக்கூடாது. அதே மாதிரி வர்ற பர்சனல் உள்ளக்க போவாங்க இல்லையா, ஒர்க்கர்ஸ், ஸ்டாஃப் எல்லோரும், ஸோ அவங்க மூலியமாக எதுவும் உள்ளக்க வந்துடக்கூடாது. ஸோ அப்படிங்கிறதுக்காக வேண்டி கிராஸ் ஓவர் பெஞ்ச்லாம் வச்சுருந்தாங்க. அது ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான விஷயமா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்ன கவனிச்சேன்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே படிச்சிருந்திருப்போம், ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருந்திருப்போம். என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், ஒவ்வொரு மிஷினையும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் எப்படி ஆப்ரேட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, அந்த கிராஸ் ஓவர் பெஞ்சையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த கிராஸ் ஓவர் பெஞ்சில் எப்படி நம்ம அதை தாண்டி போகிறது அப்படிங்கிறதுக்கு கூட நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் SOPs அந்த டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டிஸ்பிளேயில் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. லைக் இமேஜாக ஃபோட்டோ வச்சு நம்மளுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு அவங்கக்கிட்டே நான் இந்த கேள்வியும் கேட்டேன். அப்போது இங்கே SOPs வந்து அந்த ஸ்டாஃப் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரியான மொழியில் தான் அங்கே இருக்கணும் அந்த SOP. அதாவது அந்த எப்படி ஆப்ரேட் பண்ணணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த ப்ரொசீஜர்ஸ், அந்த ரூல்ஸ், ஸோ அவங்களுக்கு புரிகிற மொழியில் தான் இருக்கணும். அப்போ நான் கேட்டேன், அப்போ அந்த இங்கிலீஷில் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லோரும் தமிழாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த அசம்ஷனில் கேட்டேன், அப்போ தமிழ் லாங்குவேஜ்லாம் இருக்காது அப்படின்ட்டு. ஸோ அவங்க அதுக்கு சொன்னாங்க, இங்கே வர்றது எல்லாருமே ப்ரொஃபஷ்னல்ஸ் தான், அவங்க எல்லாருக்குமே இந்த லாங்குவேஜ், இங்கிலீஷு லாங்குவேஜ் அது அவங்களுக்கு புரியும். ஸோ அதனால் அந்த லாங்குவேஜ்லேயே போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த விஷயம் லைக் ரொம்ப நல்லா இருந்தது அந்த SOPs. அடுத்து நாங்கள் டேப்லெட் தயாரிக்கிற இடத்துக்கு போயிட்டோம். ஸோ டேப்லெட்டில் ஃபர்ஸ்ட் கிரானுலேஷன் பார்த்தோம். கிரானுலேஷன் லைக் நாங்கள் வந்து எதுவுமே லைக் அந்த கிரானுலேட்டிங் மெஷின் கிட்டக்க போய் பார்க்கல, பட் ஒரு பெரிய விண்டோ மாதிரி வச்சுருந்தாங்க, ஒரு டிஸ்பிளே மாதிரி. ஸோ அதுக்குள்ளே ஒரு கிளாஸ் விண்டோ, அந்த கிளாஸ் விண்டோக்குள்ளே தான் அந்த மிஷின் இருந்தது. ஸோ உள்ளக்க நடக்கிறத நாங்கள் ஜஸ்ட் வெளியிலேருந்து அப்சர்வ் பண்ணோம், பார்த்தோம். இப்போ அந்த கிரானுலேஷன் ப்ராசஸ்லாம் நடந்தது. கிரானுலேஷன் ப்ராசஸ்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து மிக்சிங் ஏரியாவுக்கு போச்சு. மிக்சிங் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அப்புறம் மற்ற எக்ஸைபியன்ஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி இன்க்ரீடியன்ட்ஸ் பண்ணிட்டு அடுத்து கம்ப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போச்சு. அப்போ தான் நாங்கள் வந்து அந்த கம்ப்ரெஷன் மிஷினை பெரிய அளவில் பார்த்தோம். நான் பார்த்தேன், எனக்கு புதுசாக தெரிஞ்சது. அந்த கம்ப்ரெஷன் மிஷின் வந்து லைக் அவ்வளோ குயிக்காக இருந்தது. நாங்கள் காலேஜில் பார்த்தது வந்து ஒரு சின்ன கம்ப்ரெஷன் மிஷின் தான், டேப்லெட் கம்ப்ரெஷன் மிஷின். ஸோ இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. லைக் ஆட்டோமேட்டிக்னு சொல்ல முடியாது, செமி ஆட்டோமேட்டிக்னு கூட சொல்லலாம். லைக் ஆட்டோமேட்டிக்னா ஃபுல்லாக மிஷினாக தான் பண்ணும். இதில் அப்பப்போ அந்த பர்சனல் கூட இருந்தாங்க, அங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ செமி ஆட்டோமேட்டிக். ஸோ அப்புறம் அந்த கம்ப்ரெஷன் ஸ்டேஜ் முடிஞ்சது. கம்ப்ரெஷன் ஸ்டேஜ் முடிச்சதுக்கப்புறம் இன்கேஸ் அந்த டேப்லெட்டுக்கு வந்து நம்ம கோட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா இந்த கோட்டிங் பண்ணுற மிஷின் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது அந்த கோட்டிங் மிஷின். ஸோ அந்த எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்ப்ரே வழியாக போகுது, ஒரு நாசில் வழியாக. அந்த நாசில் வழியாக தான் அந்த கோட்டிங் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து ஸ்ப்ரே ஆகும். உள்ளுக்குள்ளே டேப்லெட்ஸ் வந்து ஒரு ட்ரம் மாதிரியான ஒரு ஷேப்பில் வந்து உள்ளுக்குள்ளே டேப்லெட்ஸ் கிடக்கும்.
வெளியிலேருந்து ஒரு நாசில், ஒரு டியூப் வழியாக ஸ்ப்ரே பண்ணும் எதை, அந்த கோட்டிங் மெட்டீரியலை. இப்படி அந்த கோட்டிங் மெட்டீரியலை ஸ்ப்ரே பண்ணுறதுனால அந்த டேப்லெட்டோடைய அந்த வெளிப்பகுதியில் வந்து அழகாக அந்த மெட்டீரியல் வந்து கோட் ஆயிரும். ஸோ அந்த டேப்லெட் கோட்டிங் வந்து ஒவ்வொரு டேப்லெட்டுக்கும் ஒவ்வொரு மருந்துக்கும் ஒவ்வொரு நீர் இருக்கும். அடுத்து கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பேக்கேஜிங் செக்ஷனுக்கு போச்சு. பேக்கேஜிங் செக்ஷனில் அங்கேயும் அப்படி தான். பேக்கிங் மிஷின் வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் அப்படின்றது கிடையாது, செமி ஆட்டோமேட்டிக். என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த பேக்கிங் பண்ணுற தேவையான மெட்டீரியலை ஃபீட் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு ஆள் இருந்தாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணாங்க. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா வர்ற டேப்லெட்ஸை கரெக்டாக வந்து அந்த நாங்கள் பார்த்தது பிளிஸ்டர் பேக்கிங் நான் உங்களுக்கு இமேஜில் காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கீழே அந்த டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் இருக்கும். ஸோ அது வந்து ஒவ்வொரு டேப்லெட்டும் கீழே உள்ளுக்குள்ளே விழுகிற அளவுக்கான குழியை வந்து க்ரியேட் பண்ணிடும். க்ரியேட் பண்ணி வந்ததுக்கப்புறம் டேப்லெட்ஸ் விழும். டேப்லெட்ஸ் வந்ததுக்கப்புறம் மேலே அந்த சீல் வந்து அவங்க வச்சுருவாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு பிளிஸ்டர் பேக் ரெடி ஆயிரும். ஸோ இந்த பிளிஸ்டர் பேக் தான் அடுத்து வந்து ஃபைனலாக டிஸ்பேட்ச்க்கு போகும். அது வந்து பெரிய பெரிய கண்டெய்னர்ஸில் வச்சு அனுப்பிடுவாங்க. ஸோ இதுதான் நாங்கள் பார்த்த டேப்லெட்ஸ். அண்ட் இந்த சேஃப்டி வேர்ன்னு சொன்னேன் இல்லையா ஒரு விஷயம் ஆரம்பத்தில். ஸோ அந்த சேஃப்டி வேருக்கு முன்னாடி திரும்பவும் நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அந்த சேஃப்டி வேர் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த நாங்கள் போன அந்த ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியை பற்றி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கும், இங்கே எப்படிலாம் வேலை பார்ப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். லைக் ஜென்ரலாக சொன்னாங்க அவங்க கம்பெனியை பற்றி. ஓகே, இப்போ நம்ம திரும்ப நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறத பற்றி வருவோம். அடுத்து நாங்கள் டேப்லெட்ஸ் முடிச்சிட்டோம். டேப்லெட்ஸ் முடித்ததுக்கப்புறம் ஆம்பியூல்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். ஆம்பியூல்ஸ் வந்து நான் உங்களுக்கு இமேஜில் காட்டுறேன். இதுதான் ஆம்பியூல்ஸ். ஸோ இது வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அதான் ஆம்பியூல்ஸ். ரொம்ப ஸ்டீரைலாக இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த ஆம்பியூல் வந்து உள்ளுக்குள்ளே அங்கே அலௌட் கிடையாது. லைக் அந்த தயாரிக்கிற அந்த ப்ராசஸ் பண்ணுற இதை பார்க்குறதுக்கு வந்து எங்களுக்கு என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட். ஏன் அப்படின்னா ரொம்ப ஸ்டீரைலாக இருக்கணும், அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஸோ வந்து ஈஸியாக கண்டாமினேட் ஆகிரும், உள்ளுக்கு ஏதாவது நடந்துடும், ஏதாவது ஒன்று நடக்கும். ஸோ அதனால் எங்களை வந்து அலோவ் பண்ணல. பட் அங்கே இருக்கிற ஸ்டாஃப், அங்கே இருக்கிற பர்சனல் வந்து வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அது பார்க்கக்கூட வந்து முடியலை. லைக் விண்டோஸே அந்த இடத்துல இருந்துச்சா என்னன்னு தெரியல. லைக் ஃபுல் டார்க்காக இருந்தது. ஒருவேளை உள்ளக்க எதுவும் லைக் பார்க்கக்கூடாது, ஆர் எதுவுமே நடந்துடக்கூடாது, எதுவும் ஒரு சின்ன கண்டாமினேஷன் கூட நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஃபுல் நல்லா கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் பார்த்தது என்ன அப்படின்னா ஆம்பியூல்ஸ் வந்து லைனாக வந்துக்கிட்டு இருந்தது. ஓகே, இப்போ ஆம்பியூல்ஸ் வந்துருச்சு. ஆம்பியூல்ஸ் வந்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே அந்த எல்லாமே ஃபில் பண்ணி ரெடியாக வந்துருச்சு. உள்ளுக்குள்ளே உள்ள இந்த லிக்விட்லாம் ப்ரிப்பேர் ஆகி வந்துருச்சு. நம்ம கடைசியாக ஒரு ஆம்பியூல்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ அந்த ஆம்பியூல்ஸ் வந்து லீக் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது வந்து டெஸ்ட் பண்ணாங்க. லைக் நான் பார்த்தது என்ன அப்படின்னா லைனில் அப்படியே உட்காந்துருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப். என்ன பண்ணாங்க அப்படின்னா வரிசைக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஆம்பியூல்ஸ்லாம் வந்தது. அவங்களுக்கு முன்னாடி ஒரு லைட் ஒன்று இருந்தது, ஒரு நல்ல ஒரு பிரைட்டான லைட். ஸோ அந்த வெளிச்சத்தில் வச்சு பார்த்தாங்க உள்ளுக்குள்ளே எதுவும் பார்ட்டிகல்ஸ் எதுவும் இருக்குதா. பிகாஸ் அது நம்ம பாடிக்குள்ளே அட்மினிஸ்டர் பண்ண வேண்டிய ஒரு மருந்து. ஸோ உள்ளுக்குள்ளே அது எதுவும் ஆயிடக்கூடாது போய், அதே மாதிரி எதுவும் கண்டாமினேட் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபைனலாக ஒரு செக் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து பண்ணாங்க. அந்த விஷயத்தை நாங்கள் வந்து பார்த்தோம். அடுத்து சிரப்ஸ் வந்து தயாரித்தாங்க. சிரப்ஸ் வந்து லைக் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற அவங்க இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறது அதெல்லாமே நாங்கள் பார்க்கல. அந்த ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு டேங்கில் இருந்து கரெக்டாக வந்து அந்த பேக்கிங் பண்ணுற இடத்துக்கு போச்சு. பேக்கிங் பண்ணுறதுல வந்து ஆம்பர் கலர் பாட்டில்ஸ் வந்து லைனாக அப்படியே வந்துக்கிட்டு இருந்தது. அந்த ஆம்பர் கலர் பாட்டில்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆம்பர் பாட்டில்ஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ட்ரை பண்ணிடுவாங்க. ஸோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக் அப்படியே மிஷினில் வந்துக்கிட்டே இருக்கும். லைனில் வந்ததுக்கப்புறம் இங்கிட்டு ஃபில்லிங் ஸ்டேஷனில் தான் அந்த பாட்டில்ஸ்குள்ளே மருந்து வந்து இன்ஜெக்ட் ஆகும். அதாவது அந்த பாட்டிலுக்குள்ளே போகும். ஸோ அப்படி போகிறது வந்து செமி ஆட்டோமேட்டிக். அவங்க பக்கத்தில் இருந்துட்டு எதுவும் ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அட் அ டைம் ஐ திங்க் 4 பாட்டில்ஸ்க்கு அட் அ டைம் லைக் இப்படி இருந்துச்சு. இப்படி இந்த மாதிரி இருந்தது. அந்த இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த என்ன சொல்கிறது அப்ளிகேட்டர்னு வச்சுக்கலாமா. ஓகே, ஸோ பாட்டில்ஸ் லைனாக இப்படி வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இது இப்படி போய் உள்ளுக்குள்ளே 4 பாட்டில்ஸ் இருந்துச்சுன்னா அந்த 4 பாட்டில்ஸ்லேயும் கரெக்டாக எவ்வளோ அளவு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ அளவு வந்து கரெக்டாக அதில் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இந்த போகிற அளவு உண்மையிலேயே எக்ஸாம்பிள் 50 mlனா உண்மையிலேயே அது 50 ml தான் போகுதா அப்படிங்கிறதுக்காண்டி லைக்
1 மணி நேரத்துக்கு ஒருக்கா அங்கே வந்து ஒரு ஸ்டாஃப் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பாட்டிலில் உண்மையிலேயே 50 ml தானா, நான் எக்ஸாம்பிளுக்கு 50 ml சொல்கிறேன், உண்மையிலேயே அது 50 ml தானா அப்படிங்கிறத வந்து மெஷரிங் சிலிண்டரில் 1 மணி நேரத்துக்கு 4 பாட்டில்ஸ்ன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை, 4 பாட்டில்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதை வந்து கரெக்டாக 50 ml வச்சு செக் பண்ணாங்க. ஸோ 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் பார்த்தது சிரப் இதோட அவ்வளோதான். அடுத்து வந்து சிறப்பு வந்து அப்படியே அங்கே லேபிளிங் செக்ஷனுக்கு போயிடுச்சு. ஓகே, இப்போது அந்த QC ஏரியா குவாலிட்டி கண்ட்ரோல் ஏரியா, இந்த சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ரா மெட்டீரியல் உண்மையிலேயே நம்ம ஆர்டர் பண்ண ரா மெட்டீரியல் தானா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்கு QCக்கு வரும். ஸோ QCக்கு வரும், ஃபைனலாகவும் முடிச்சதுக்கப்புறமும் QCக்கு வரும், அதிலிருந்து சாம்பிளையும் எடுத்து QCயில் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் ஏரியாவில் பேசிக்கான எல்லா விஷயங்களும் நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தது, நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தது பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பார்த்தோம். ஃபைனலாக R&D செக்ஷன். ஸோ அங்கே வந்து ஒரு அனாலிசிஸ்க்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இருந்தது. அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மருந்து வந்து இந்த கண்டெய்னரில் தான் இருக்குமா, அந்த ஒரு குறிப்பிட்ட மருந்து, அந்த தயாரிக்கிற மருந்து இந்த கண்டெய்னரில் வச்சு பேக் பண்ணலாமா, இந்த கண்டெய்னரில் பேக் பண்ணால் எதுவும் அதோடைய ஸ்டெபிலிட்டி எதுவும் குறையுமா, அதோடைய ஸ்டோரேஜ் கண்டிஷன் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்புறம் வந்து அந்த ஸ்டோரேஜ் கண்டிஷனால் எதுவும் பாதிப்பு அதுக்கு ஏற்படுமா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இல்லை, நிறைய விஷயங்கள் R&Dயில் அவ்வளோ விஷயங்கள் இருந்தது. அவ்வளோ விஷயங்களும் அந்த இடத்துல வந்து பேசிக்காக டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி புதுசாக இனோவேட் பண்ணுறவங்களும் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான பேசிக் டெஸ்ட் பண்ணுறவங்களும் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நான் பார்த்த விஷயங்கள் எல்லாம் இதான். எனக்கு இதில் புதுசாகப்பட்டது வந்து அந்த டெஸ்டிங் ஏரியா புதுசாக இருந்தது. அந்த SOPs வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம படிக்கும் பொழுது, தியரியாக படிக்கும் பொழுது, அதை போய் நேரில் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அது வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகே, நம்ம படித்தது வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை ஆகுது அப்படின்னு. ஸோ இதுதான் நான் அங்கே வந்து பார்த்து அப்சர்வ் பண்ண ஒரு சில விஷயங்கள். அப்புறம் இந்த வீடியோவில் நான் எதுவும் மிஸ்டேக்காக எதுவும் சொல்லியிருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கீழே தெரியப்படுத்துங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோவில் என்னால் அதை திருத்திக்கிற முடியும். இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். லெட்ஸ் ஸ்ப்ரெட் தி நாலேஜ் அண்ட் லவ். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அன்டில் தென்